Hi everyone. நீரில் மூழ்கி மாத்திரம் இன்று 3 உயிரிழந்துள்ளனர். 3 பேர் காணாமல் சென்றுள்ளனர். கல்கமுவ பிரதேசத்திலே வாவியொன்றில் குளிக்கச் சென்ற நிலையில் 2 சிறுமிகள் உயிரிழந்திருந்தனர். அதேபோன்று வெண்ணப்புவ கடலிலே குளிக்கச் சென்ற 4 பேரில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காணாமல் சென்றுள்ளனர். இந்த சோக சம்பவங்கள் இன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தொடர்ச்சியாக வெசாக் விடுமுறை தினமாக காணப்படுகின்றது. இந்த விடுமுறை தினத்திலே தொடர்ச்சியாக விபத்துக்களின் ஊடாக உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றது. அந்த உயிரிழப்பு சம்பவங்களில் இன்றும் நீரிலே மூழ்கிய நிலையில் 3 பேர் உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் கல்கமுவ பிரதேசத்திலே வாவி ஒன்றிற்கு குளிக்கச் சென்ற 2 சிறுமிகள் வாவியிலே மூழ்கி உயிரிழந்திருந்தனர். 17-15 வயதுகளையுடைய 2 சிறுமிகளே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். மீரிகம ரத்னபுர பிரதேசங்களை சேர்ந்த 2 சிறுமிகளே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சோக சம்பவம் கல்கமுவ பிரதேசத்திலே இன்று இடம்பெற்றிருந்தது. அதே போன்ற ஒரு சம்பவம் வெண்ணப்புவ பிரதேசத்திலே வெண்ணப்புவ கடலிற்கு குளிக்கச் சென்ற நிலையில் உறவினர்களின் வீட்டிற்கு சென்றவர்கள் வெண்ணப்புவ கடலிலே குளித்த நிலையிலே 4 பேர் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் சென்றிருந்தனர். இந்த 4 பேரில் ஒருவர் சடலமாகவும் மீட்கப்பட்டிருந்தார். ஏனைய 3 பேரும் காணாமல் சென்ற நிலையில் இதுவரைக்கும் மீட்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. இவ்வாறு இன்று மாத்திரம் 3 பேர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காணாமலும் சென்றிருந்தனர். இது மாத்திரம் கிடையாது, விபத்துக்களின் ஊடாகவும் தொடர்ச்சியாக இலங்கையில் உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. அதிலும் மிக முக்கியமாக இந்த விடுமுறை வெசாக் தினங்களிலே அதிகளவானவர்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் நிலையிலும் விகாரைகளுக்கு செல்லும் நிலையிலும் அதே போன்று பாதைகளிலே பயணிக்கும் நிலையிலே அதிகளவான விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. வாகன விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருந்த நிலையில் உயிரிழப்புகள் அதிகளவிலே இடம்பெற்றுள்ளது. அதிகளவான வாகன விபத்துக்கள் ஊடாகவே கவனக்குறைவுகள் காரணமாகவே இந்த வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றது. பொத்மலை பஸ் விபத்தில் மாத்திரம் 23 பேர் உயிரிழந்திருந்தனர். அதுல மிக பெரும் சோகமாக தனது குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் பல மணி நேரங்கள் போராடி தனது குழந்தையை காப்பாற்றி இருந்தாலும் இறுதியில் அந்த தாயும் அதே போன்று அந்த குழந்தையின் தந்தையும் அதே விபத்திலே உயிரிழந்திருந்தனர். அவர்களின் இறுதி கிரியையும் இன்று நடைபெற்றிருந்தது. அதே போன்று நேற்று இரவு 20 பேருடன் சென்ற பேருந்தும் விபத்திற்குள்ளாக இருந்தது. இவ்வாறு தொடர்ச்சியாக வாகன விபத்துக்கள் அதே போன்று இந்த 2 நாட்களில் மாத்திரம் புகையிரதத்தில் மோதியும் 2 உயிரிழந்திருந்தனர். இவ்வாறு இலங்கையில் விபத்துக்கள் ஊடாக உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அதிலும் இலங்கையில் 3 மணித்தியாலங்களுக்கு ஒருவர் விபத்துக்கள் ஊடாக உயிரிழப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே எமக்கு தெரியாத நீர்நிலைகளில் குளிக்கும் பொழுதும் கடலிலே குளிக்கும் பொழுதும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். தெரியாத இடங்களில் நீரிலே இறங்குவதில் இருந்து தவிர்ந்து கொள்வதே சிறந்ததாக காணப்படும். அதே போன்று வாகனங்களை செலுத்தும் பொழுதும் அவதானமான முறையில் செலுத்த வேண்டும். நாங்கள் தவறு செய்யாவிட்டாலும் எதிரே வரும் வாகனத்தின் ஓட்டுநர் தவறு செய்தாலும் அதன் பாதிப்பு எமக்கு ஏற்படும். அதன் பாதிப்பு எமக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு குடும்பத்திற்கு ஒரு சமூகத்திற்கு ஏற்படலாம். உயிரிழப்புகளின் வடுக்கள் மீட்க முடியாத சோகங்களையே இட்டு செல்லும். எனவே ஒவ்வொருவரும் விடுமுறைகளை கழிக்கும் பொழுதும் சாதாரண நாட்களிலும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.